ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? சூப்பரான டேஸ்டான டிஃபன் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உப்புமா செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரவா உப்புமா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ ரவா சேர்த்து நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 100 கிராம் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இது சாம்பார் வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் நீட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை தான், அதை தான் சேர்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/2 கிலோ ரவைக்கு நீங்கள் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ எண்ணெய் சூடாகணுன்னே நம்ம கடுகு உளுந்து பருப்பை சேர்த்துக்கலாம். இது பொரிச்சிட்டோன்னே நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலப்பருப்பு பொன்னிறமாக ஆனோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு தீயக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த கோல்டு கலரில் ஆனப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும் உடனே. இப்போ நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கோல்டு கலரில் பொன்னிறமாக வந்தப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் ரவாக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா எந்த டம்ளரில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் தான் நம்ம சேர்க்கணும். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காரம் இவ்வளோ அளவுக்கு நம்ம சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு உப்புமாவுக்கு அந்த வெங்காயமோ காரமோ எண்ணெயோ இதெல்லாம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரவை எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தது நான் இப்போ சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே அது பேக்கெட்டே வறுத்தது தான் நான் எடுக்கிறேன். அப்படி வறுக்காத ரவாவாக இருந்தால் நீங்கள் வறுத்துக்கோங்க. நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ சேர்த்து தனியாக வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேக்கெட் பின்னாடியே உங்களுக்கு அது எழுதியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், வறுத்ததா வறுக்காததான்னு. அதனால் அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. சரி, இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் தண்ணி அளந்து தான் வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சால்ட் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சேர்க்காதீங்க. பத்தலைன்னா கூட அந்த ரவை நம்ம கிண்ணப்போ கூட நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டு அப்புறமா உப்பு ஜாஸ்தி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலரிட்டு நீங்கள் அந்த கரண்டியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இப்போ சால்ட்டு கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் சிம்மில் வச்சுட்டு, ஏன்னா ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா ரவை எல்லாமே உருண்டையாகிடும். அதனால நீங்கள் கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ கரண்டி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை நம்ம கொட்டி அப்படியே கலரிக்கின்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் பிடிக்காதவங்க எண்ணெயே போதும் உங்களுக்கு. எண்ணெய் ஊற்றின எண்ணெயே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில்
சூப்பரான உப்புமா, நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் சொன்ன அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குறைவான பொருட்களையே வச்சு செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்புமாலாம் வந்து சில பேர் செய்வாங்க, டேஸ்ட்டே வராது. இப்போ இந்த மாதிரி உப்புமா நீங்கள் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா. இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இது கூட வச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாம்பார் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நாங்கள் வச்சு சாப்பிட்றோம். சட்னி, நல்லா புளிக்குழம்பு எது வச்சு சாப்பிட்டாலும் இந்த உப்புமாவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.